அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே எஸ்எல்எல்சி எக்ஸாமில் சென்டம் போன வருஷம் எந்த சப்ஜெக்ட்லன்னா எந்த சப்ஜெக்ட்? சோசியல் சயின்ஸ் தான். சென்டம் எடுத்தவங்க 1.5 லட்சம் பேர். ஃபர்ஸ்டெல்லாம் மேக்ஸில் சென்டம் எடுத்தாங்க, அப்புறம் சயின்ஸில் எடுத்தாங்க, இப்போ சோசியல் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை விட 95 to 99 எடுக்கிறவங்க 3 லட்சம் பேர். ஜஸ்ட் 2 மார்க் 3 மார்க்கில் அந்த சென்டம் என்பது தவறுது. ஏன் அது தவறுது, எதனால் அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயங்கள் இதில் 3 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மேப்ஸில் அக்யூரேட் பிளேஸு, சில பிளேஸ் வந்து மாற்றி வச்சா மார்க் லாஸ் ஆகும். செகண்ட் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர், எப்படி அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏசியா மேப் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, மேலே என்ன இருக்குங்க? அது என்ன என்ன ஐலாண்ட் சொல்லலாம், என்ன தீவு? சாக்லின் ஐலாண்ட். அதை வந்து அப்படியே ஷேட் பண்ணி நீங்கள் எழுதலாம், மேலேருந்து கீழே வரைக்கும். அதுவும் ஒன் ஆஃப் தி ஜப்பானோட ஐலாண்ட் தான். ஆனால் வந்து சாக்லின் வந்து தனியாக வந்து சொல்கிறோம். அது கீழே வந்து பாருங்க, அங்கேருந்து மேலேருந்து ஷேட் பண்ணி ஏற இருக்கணும். கீழே இருக்கிறது என்னங்க? என்ன? ஜப்பான். அதுவும் வந்து ஷேட் பண்ணி எழுதலாம். பக்கத்தில் வந்து ஏரோ மார்க் போட்டு எழுதலாம். பக்கத்தில் ஒரு கடல் இருக்கு, என்ன கடல்? பசிபிக் ஓஷன் எழுதலாம். கொரியா பாருங்க, கொரியா கேட்டால் அப்படியே எழுதுங்க. மேலே வந்து என்ன கொரியா? நார்த் கொரியா. கீழே வந்து சவுத் கொரியா. அந்த பக்கம் இருக்குது என்னது? மஞ்சூரியா. அந்த பக்கம் வந்து மங்கோலியா. பாருங்க, பெய்ஜிங், பீக்கிங் எல்லாம் ஒன்று தான். அது வந்து எப்படி மார்க் பண்ணுறது? 2 வருஷம் வந்து தப்பானது தான். இந்த வந்து எப்படி வந்து இங்கே பாருங்க, இங்கே எப்படி இருக்கோ அது பக்கத்தில் போட்டு போடணும். பீஜிங் வந்து கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அப்படி கரெக்டாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு மார்க் வரும். அதனால் பீஜிங்னு சொன்னாலும் சரி, பீக்கிங்னு சொன்னாலும் சரி, பெய்ஜிங்னு சொன்னாலும் ஒரே ஆன்சரு. அப்புறம் எங்கே வந்து ஜப்பான் முடியுதோ, கொரியா முடியுதோ, அது பக்கத்தில் என்ன இருக்குங்க? ஷாங்காய். நமக்கு 1 ஆன்சரில் வரும். ஷாங்காய் வந்து ஒரு ஹார்பரு, அதனால் வந்து நம்ம பார்டர் லைனில் வந்து குறிக்கணும் நம்ம. ஷாங்காய். ஷாங்காயோட மேலே ஒரு பிளேஸ் இருக்கும், என்னது? நான்கிங். அந்த நான்கிங் வந்து என்எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்எஸ்ன்னா மேலே வந்து என்னு, கீழே வந்து எஸ். என்ன சார் என்எஸ்ன்னா? என்னன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட்னா எஸ் வந்து ஸ்டேட் ஹைவே. அதனால் வந்து நான்கிங், இது வந்து ஷாங்காய். கொஞ்சம் மேலே வந்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹார்பரில் போடணும், அது வந்து கொஞ்சம் உள்ளார போடணும். இந்த எங்கே மடி போகிறதுன்னு பாருங்க, எங்கே வருதோ அதோட கொஞ்சம் மேலே போட்ட வந்து நான்கிங். மேலே என்னு, கீழே வந்து எஸ். கீழே பாருங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு, தீவு. என்ன தீவு? பார்மோசா. இல்லைன்னா இப்போ இருக்கிற என்ன பேர்? தைவான் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஷேட் பண்ணி குறிக்கலாம். சில பேர் கீழே இருக்கிறது அதுவும் மார்க் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. அந்த ஐலாண்டெல்லாம் ஜப்பானோட ஐலாண்டெல்லாம் முடியும். பாருங்க, ஹாங்காங். ரொம்ப பேர் தப்பானது இந்த 2 பிளேஸில் தான். ஹாங்காங் வந்து அது ஒரு ஐலாண்ட் தான். கோடுலேயே வந்து குறிக்கணும், ஒரு பார்டர் லைன்லேயே குறிக்கணும். அந்த ஹாங்காங் பக்கத்தில் ஒன்று இருக்குது, என்னது? கான்டன். இந்த கான்டன் தான் லாஸ்ட் இயர் ரொம்ப பிரச்சனை பண்ணி 1 மார்க் போனது. அது வந்து 1வது ஹார்பர் தான், ஆனால் வந்து கொஞ்சம் உள்ளார வந்து போடணும், கொஞ்சம் மேலே போடணும். அதுக்கு என்எஸ் மாதிரி இதுக்கு வந்து ஜிஹெச். என்ன சார் ஜிஹெச்? ஜி வந்து ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் ஹெச் வரணும். என்எஸ் ஜிஹெச் 2 சொல்லுங்க. என்எஸ், இன்னொன்று ஜிஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜி என்னன்னா ஆல்பபெட்டில் ஜி ஆஃப்டர் ஹெச், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்டன் அது பக்கத்தில், அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொஞ்சம் மேலே போகும். ஹாங்காங்கை விட கொஞ்சம் மேலே கொஞ்சம் உள்ளார தள்ளி போனோம், அது வந்து கான்டன். கீழே ஒரு ஐலாண்டு, குரூப் ஆஃப் ஐலாண்டு இருக்குது, அது என்ன பேருங்க? பிலிப்பைன்ஸ். அந்த பிலிப்பைன்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு ஷேட் பண்ணி பிலிப்பைன்ஸ்னு ஒரு ஏரோ மார்க் போட்டு நாம் எழுதலாம். அந்த பிலிப்பைன்ஸ் கீழே இருக்கு, என்ன ஐலாண்டு? என்ன ஐலாண்டுங்க? இந்தோனேஷியா. கேட்குறாங்க, அது கீழே இருக்கிற ஐலாண்டு. இங்கிருந்து இது வரைக்கும் எல்லாமே இந்தோனேஷியா தான். அது ஜாவா பெரிய. ஒரு டிப்பில் ஒரு ஹார்பர் இருக்கு, சிட்டி, என்னது? சிங்கப்பூர். டிப்பில் குறிக்கணும். அந்த எட்ஜில் வந்து குறிச்சாதான் கரெக்டாக பார்டரில் ஒரு முனை இருக்கும், அங்கே குறிங்க. அதுக்கு மேலே ஒரு கண்ட்ரி இருக்கு, என்ன கண்ட்ரி? மலேசியா.
சிங்கப்பூரை விட்டுட்டு மிச்சம் மேலே இருக்கிறதெல்லாம் மலேசியா தான். அந்த பார்டர் லைன் வர்ற வரைக்குமே இருக்கிறதெல்லாம் வந்து மலேசியா குறிக்கணும் நீங்கள். அப்போ அதுக்குள்ளார வந்து நீங்கள் எப்படியான மலேசியான்னு எழுதலாம். சிங்கப்பூர் மலேசியா, சிங்கப்பூர் மலேசியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் வந்து டிப்பில் இருக்கும், மேலே வந்து மலேசியா. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கண்ட்ரி என்னது? தாய்லாந்து. சொல்கிறதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வர்றது தான். தாய்லாந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட பார்டரில் இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு, மலேசியாவோட தாண்டி இருக்கு. தாய்லாந்துக்கு மேலே ஒரு கண்ட்ரி இருக்கு. என்ன கண்ட்ரி? பர்மா இல்லைன்னா மியான்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட பார்டரில் இருக்கு. தாய்லாந்து பர்மாவும் அட்டாச்சு. பர்மா காடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காணாமல் போன ஹெலிகாப்டர் வந்து அந்த பர்மா தான். இங்கே வந்து அடுத்தது பாருங்க எங்கே இருக்குன்னு. இந்தியாவோட பெங்காலுக்கு இந்த பக்கம் வந்து மியான்மர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க திபெத் கேட்பாங்க. இந்தியா வந்து எங்கே இருக்கோ, இந்தியாவோட எட்ஜ் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக போடுங்க திபெத். நமக்கு அவுட்லைன் இருக்காது மேலே. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே கரெக்டாக இங்கே இருக்கும், ஃபார்மோஸாக இருக்கும். ஃபார்மோஸாக்கு நேராக போடுங்க, இதுக்கு நேராக போடுங்க. போட்டோன்னு வந்து நீங்கள் திபெத்துன்னு கரெக்டாக குறிக்கலாம். பாருங்க அங்கே ஃபார்மோஸாக்கு நேராக இருக்கும், இங்கே வந்து பெங்காலுக்கு வந்து மேலே இருக்கும். அப்படி போட்டோம்னா நம்ம வந்து திபெத்துன்னு குறிக்கலாம். திபெத்துக்கு மேலே போட்டோன்னே நீங்கள் மங்கோலியா குறிக்கலாம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. கீழே இருக்கிறது வந்து நேபாள். நம்ம இந்தியா பார்டரில் நேபாள் குறிக்கலாம். இல்லை ஆப்கானிஸ்தான் கேட்பாங்க. இந்தியா அந்த பெர்சியன் குல்ஃபில் நேராக இந்த பக்கம் இதுக்கு நேராக அதுக்கு நேராக குறிக்கும். இது என்ன பிளேஸுங்க? சவுதி அரேபியா, அரேபியன் பெனின்சுலா. இது என்ன சீங்க? ரெட் சி, செங்கடல் போடலாம். இது என்னங்க? எகிப்து. என்ன பிளேஸு? எகிப்து. இந்த பக்கம் என்னது? ஈரான். இது வந்து ஈராக். அதுக்கு மேலே இருக்கிறது என்னது? டர்க்கி, துருக்கி அப்படின்னு சொல்லுங்க. சில பேர் டவுட் கேட்பாங்க, ஈரான் ஈராக் எதுன்னு. இக்கு தான் ஃபர்ஸ்ட், இன் வந்து செகண்ட். ஆப்கானிஸ்தான் போடுங்க. குவைத் கேட்டா இங்க குறிங்க. குவைத் அங்கே தான் இருக்கு, குவைத் சிட்டி. இது வரைக்கும் கேட்கல, கேட்கலாம் வந்து. அது சைனா வந்து கேட்டேன்னா ஃபுல்லாக இந்தியாவுக்கு மேலே வந்து எல்லாமே எழுதலாம். அடுத்தது இந்தியா மேப்பில் பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க. ஒரு யாரான வரலாம். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து சொல்லலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கல்ஃப் அண்ட் பே? தமிழில் விரிகுடா வளைகுடா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? யாருன்னா வந்து தெரிஞ்சவங்க சொல்லலாம். மேப்பில் வருது, வாங்க சீக்கிரம், கமான் ப்ளீஸ். சார், சீ வாட்டர் வந்து இந்த மாதிரி பட்டு இப்படி ரெண்டா ஃப்ரெட் ஆகி விரிஞ்சு போச்சுன்னா விரிகுடா. இந்த மாதிரி பட்டு உள்ளார போகுதுன்னா அது வந்து வளைகுடாங்க சார். என்ன சொல்றாருங்க பாருங்க. ஐலாண்டு தீவு, தீவுக்கும் தீபம் இருப்போம், பெனின்சுலாக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சரௌண்ட் பை வாட்டர், 4 பக்கமும் கடல் சூழ்ந்தது, அதுக்கு என்ன பேரு? ஐலாண்ட் தீவு. 3 பக்கம் கடல் சூழ்ந்தது, அதுக்கு என்ன பேரு? பெனின்சுலா தீவு இருப்போம். அது மாதிரி ஆப்போசிட், பெனின்சுலாக்கு ஆப்போசிட், 3 பக்கம் நிலமாலும் 1 பக்கம் நீராலும் சூழப்பட்டிருந்தா அது வந்து கல்ஃப்னு பேரு. ஏன்னா 3 கல்ஃப் வருது உங்களுக்கு, வளைகுடா. 3ல் 1 கேட்பாங்க எக்ஸாம்ல. அதனால வந்து சரி அது வந்து வளைகுடான்னா பே என்ன அப்படின்னு சொன்னா, சின்னதா இருந்தா அதுக்கு வந்து கல்ஃப், பெருசா இருந்தா வந்து பே. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இது வந்து பே ஆஃப் பெங்கால் பாரு. ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு, 3 சைடு வந்து நிலம் இருக்கு, ஒரு பக்கம் கடல் இருக்கு, அதனால அது வந்து பே. இதுவே சின்னது, 3 சைடு, 1 சைடு 2 சைடு 3 சைடு, ஆனா சின்னதா இருக்கு, அது வந்து கல்ஃப்னு பேரு. இப்போ எங்கு 3 பக்கம் நிலமும் 1 பக்கம் தண்ணி இருந்தா அதுக்கு வந்து கல்ஃப் வளைகுடா, பெருசா இருந்தா விரிகுடான்னு பேரு. போடுங்க, அடுத்தது ப்ளே பண்ணுங்க. ப்ளே.
பாருங்க என்னென்ன கல்ஃப் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஜார்பியில் ஃபர்ஸ்ட் டெசர்ட், தார் டெசர்ட் ஏறும்போது ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணுங்க. கீழே ரான் ஆஃப் கட்ச் இருக்கு, அது வந்து குஜராத்தில் வந்து ஆஃப்ல வந்து போடணும். ஒரு கல்ஃப் இருக்கு, என்ன என்ன கல்ஃபு? கல்ஃப் ஆஃப் கட்ச். கட்ச் வளைகுடா பாருங்க, 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் வந்து கடல் இருக்கு, அது வந்து கட்ச். கட்ச்னது அதில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேரு, அதனால கட்ச்ன்னு சொல்றாங்க. இங்க ஒரு வளைகுடா இருக்கு, கல்ஃப். என்ன இது? காம்பே அப்படின்னு சொல்லலாம். பாரு 3 பக்கம் நிலம் இருக்கு, ஒரு பக்கம் வந்து தண்ணி இருக்கு. இன்னொரு கல்ஃப் ஒன்று இருக்கு, என்னது? மன்னார். இது வந்து மன்னார் இங்க தான் இருக்கு, அதனால வந்து மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லலாம். மன்னார் வளைகுடா மேக்சிமம் 3 பக்கம் நிலத்துக்கு சென்ட்ரல் எழுதுங்க. பாக் ஸ்ட்ரைட் கேட்டா பாக் நீர் சந்தி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சென்ட்ரல் இருக்கிற பகுதியில் மேலே எழுதிக்கோங்க, ஏரோ மார்க் போட்டு மேலே எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா வளைகுடா இதுல வந்து 1 மார்க் டெஃபினட்டா வரும். சுந்தரவன், சுந்தரவனக்காடு, மாங்குரோவ் அப்படி சொல்லும்போது இங்கு கல்கத்தா கீழே இருக்கிற ஏரியா வந்து நல்லா ஷேட் பண்ணி எழுதணும். ஷேட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து மார்க் வரும். ஷேட் பண்ணி ஒரு ஏரோ மார்க் போட்டு எழுதணும். இந்த பிளேஸ் எல்லாமே தான் மாங்குரோன்னு கேட்பாங்க, சதுப்பு நில காடுகள், சுந்தரபன்ஸ் எதானு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் அந்த ஏரியா எல்லாமே எல்லாம் ஐலேண்ட் தான். அந்த எல்லா பிளேஸும் வந்து ஷேர் பண்ணி வந்து போடணும். நெக்ஸ்ட் போடும். இதில் ஒரு கொஸ்டின் வரும், ஹார்வர் காண்ட்லாம் எப்படி குறிக்கிறது பாருங்க. கரெக்டாக இந்த நம்ம பிளேஸ் வந்து குறிக்கும் போது மேப் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும். அப்போ சின்னத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் அது வந்து ஹார்பர் தான் அது, அதனால வந்து கல்ஃப் ஆஃப் கட்சில் கரெக்டாக பிளேஸ் பாரு எங்கே வருது, அந்த டிப்பில் வந்து குறிக்கணும். கட்ச் வளைகுடால கடைசியில் இருக்குது காண்ட்லா, பிளேஸ் கரெக்டாக குறிக்கணும். அடுத்த ஒரு ஆர்வகம் வெஸ்ட்ல என்னது? மும்பை. மும்பை ஹைன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மும்பை ஹைன்னா கொஞ்சம் கடலை போட்டுருங்க. மும்பை ஹைன்னா எண்ணெய் எடுக்கிற பிளேஸ் அது, அதனால மும்பை என்னது லேண்ட்ல இருக்கும், மும்பை ஹை வந்து கடல்ல இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் வந்து கடல்ல வந்து குறிக்கணும் மும்பை ஹை. அது வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகத்துல ஒன்று. இந்த பக்கம் இதுக்கு நேரம் ஒரு துறைமுகம் இருக்கு, என்ன துறைமுகம்? என்ன துறைமுகம்? கோவா, மர்ம கோவா, கோவான்னு சொல்லுவாங்க. கரெக்டா வந்து இந்த பக்கம் எங்க வந்து நமக்கு பாருங்க டிப் இருக்கு, இந்த இதுக்கு நேரா போட்டீங்கன்னா வந்து கோவான்னு சொல்லலாம். கோவா கீழே ஒரு வெஸ்ட் கோஸ்டல்ல ஒரு ஹார்பர் இருக்கு, என்ன ஹார்பர்? அது கீழே இருக்கிற ஹார்பர் என்ன பேரு? மங்களூர். மங்களூர், பெங்களூர், சென்னை, இது 3 என்னது ஒரு லைன்ல வரும், ஒரே லைன்ல வரும். வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ஒரு ஹார்பர் வந்து மங்களூர். மங்களூர் எப்படி குறிக்கிறதுன்னா சென்னைக்கு நேரம் குறிக்கணும். சென்னை வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஒரு மேடான பகுதி ஒன்று இருக்கும், இதுக்கும் சென்ட்ரல் இருக்கும், அதுக்கு நேரம் வந்து நாம் வந்து மங்களூர்னு குறிக்கணும். மங்களூர் கீழே ஒரு ஹார்பர் இருக்கு, என்ன இருக்கு வெஸ்ட் கோஸ்ட்ல? என்னது? கொச்சி. கொச்சி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா பாருங்க இந்த பக்கம் இருக்கு, இது எங்க இருக்கோ இதுக்கு நேரா போட்டிங்கன்னா கொச்சி. ஐடென்டிஃபை அப்படி தான் பண்ணணும், அதுக்கு நேரம் வந்து ஒரு புள்ளி வச்சு போட்டிங்கன்னா கொச்சி அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து இங்கே போட்டால் ட்ரிவாண்ட்ரம் கேபிட்டல். தூத்துக்குடிக்கு நேரா, தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கு, தூத்துக்குடிக்கு வந்து நேரம் அந்த பக்கம் போட்டிங்கன்னா வந்து அது வந்து ட்ரிவாண்ட்ரம்னு சொல்லலாம். தூத்துக்குடி எழுதும் போது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும், எங்கே வந்து கட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். மன்னார் வளைகுடல இங்கே ராமேஸ்வரம் பகுதி இருக்கு, இந்த அங்கே ஒரு கட்டிங் வரும், அந்த இடத்துல வந்து தூத்துக்குடின்னு எழுதணும். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு மாதிரி சென்னை, அதுக்கு நேரம் வந்து நமக்கு மங்களூர் இருக்கும், பெங்களூர் இருக்கும். இது மார்க் பண்ணும்போது நான் சொல்லியிருக்காங்க, இந்த பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸ்க்கு சென்ட்ரல் இருக்கும், கொஞ்சம் மேடா இருக்கும், அந்த பகுதியில் போடணும். சென்ட்ரலில் வந்து பெங்களூர் போடலாம், லாஸ்ட்ல வந்து என்ன போடலாம்? மங்களூர் போடலாம். அப்போ வந்து சென்னை வந்து கரெக்டாக குறிக்கும்.
ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் கம்பெனினாலும் சரி, சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனாலும் சரி, விசாகப்பட்டினம் ஈஸ்ட் கோஸ்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து விசாகப்பட்டினம். எங்கே விசாகப்பட்டினம் குறிக்கணும்னு பாருங்கள். அங்கே வந்து மும்பை இருக்குது. மும்பைக்கு நேராக இங்கே வரும், மும்பை கீழே வரணும். இங்கே எங்கே ஒரு மடி போகிறதோ அங்கே வந்து விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி போகணும். கப்பல் கட்டும் தொழில் கொஸ்டின் எப்படி கேட்பான்? கப்பல் ஷிப்பிங் பில்டிங் பிளேஸ் கேட்பாங்க அப்படின்னு கூட்டுருவான். ஒரு பிளேஸ் ஆனால் அப்போ வந்து டைரக்ட் ஆன்சர் இல்லாமல் இன்டைரக்டாக கேட்டானா விசாகப்பட்டினம்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். அடுத்து என்னது? பாரதீப். ஒரிசாவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பாரதீப்பு. வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் குறிப்பாங்க. இது பாருங்க, சுந்தரபான் இருக்கு, கொல்கத்தா இருக்கு, அதை விட கொஞ்சம் கீழே போனோம். மும்பைக்கு கொஞ்சம் மேலே வரும். மும்பை கீழே வந்து விசாகப்பட்டினம், மும்பைக்கு வந்து மேலே வந்து பாரதீப்பன் போகணும். அதுக்கு மேலே ஒரு முக்கியமாக ஒன்று இருக்கு, ஹூக்ளி நதிக்கரையில் என்ன இருக்கு? என்ன ஒரு சுந்தரபன்ஸ்க்கு மேலே ஒரு ஹார்பர் இருக்கு, என்னது? கொல்கத்தா. கொல்கத்தா வந்து இங்கே ஒரு டிப் மாதிரி ஒன்று வரும், அதுக்கு மேலே வந்து எழுதணும். கொல்கத்தா வந்து மேலே ஹிஸ்ட்ரிலையும் வரும், ஜாகிரபிலையும் வரும். கரெக்டாக இதுக்கு மேலே வந்து போடணும். சார் அடுத்தது ஹில்ஸில் மலைத்தொடர் ரேஞ்சஸ் எப்படின்னு. ஹிமாலயா அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்க, எவரெஸ்ட். எவரெஸ்ட் வந்து ரொம்ப பேர் தப்பு பண்ணுறாங்க. எவரெஸ்ட்டை வந்து உச்சியிலேருந்து பார்க்கலாம், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக பார்டரில் இருக்குது. இது நேபாளத்தோட பார்டரு, அந்த பக்கம் வந்து சைனா. மவுண்ட் எவரெஸ்டோட உச்சி இது. பக்கத்தில் பாருங்க ஆறு தனியாக போகுது. உச்சி இப்படி தான் இருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட். மலை ஏறுவாங்க எல்லாரும். 8848 அடி உயரம் கொண்டது. பக்கத்தில் பாருங்க, இது மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் ஆறா போற பாதை பார்க்கலாம். நாம நேபாளத்தோட பார்டர்ல இருக்கும். நேபாளத்துக்கு வெளியே போடக்கூடாது. அப்படின்னா நம்ம மேப்ல எப்படி குறிக்கிறது அப்படின்னா, இமாலயன் ரேஞ்சில் பாருங்க, இது நேபாள், இந்த பக்கம் பூட்டானு, கொஞ்சம் தள்ளி இங்கிருந்து போட்டிங்கன்னா இதுதான் பாருங்க. இங்கே ஒரு மேலே ஒரு இது வரும், அது பக்கத்தில் கொஞ்சம் போட்டேன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சில அது பார்த்துக்கணும் கொஞ்சம். அடுத்தது இந்தியாவிலேயே மிக பெருசு, என்ன பேருங்க? அது என்ன பேருங்க? K2 இல்லைன்னா காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்டரில் இருக்கு. அந்த பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் இருக்கு. அதனால வந்து பார்டரில் எட்ஜில் இந்தியாவோட பார்டரில் போகணும். இந்தியாவோட மேப்ல இப்படி ஒரு கட்டிங் வரும், அதில் வந்து அந்த வளைவில் வந்து K2 அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரேஞ்ச் பாருங்க, பாமீர் நாட்ஸ், காரகோரம், கைலாஷ், இது வந்து இமாலயன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா, இமாலயன் கேட்டால் அங்கிருந்து இது வரைக்கும் லாஸ்ட்ல வந்து குறிக்கலாம். கீழே ஒன்று இருக்கு, என்னது? மவுண்ட் அபு. அபு மலை ஆரவல்லி ரேஞ்சில் மிகப்பெரிய மலை வந்து அபு, மவுண்ட் அபுன்னு பேரு. இப்போ ஆரவல்லின்னு கேட்டால் எப்படி எழுதணும்னா, தார் டெசர்ட், தார் பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்தை ஆக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான். அப்போ தார் பாலைவனம் எந்த அளவுக்கு இருக்கோ, இங்கே ராணா கட்சிலேருந்து இங்கிருந்து இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலை தான். அப்போ வந்து அதுக்கு நேராகவே வந்து போடலாம் வந்து ஆரவல்லி மலை. அதில் இருக்கிற முக்கியமான மலை, பெரிய மலை வந்து மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவில் ஒரு பிளேஸ் கேட்பான், மகேந்திரகிரின்னு. இது வந்து பப்ளிக்ல வந்து கேட்டிருக்காங்க, எங்க வந்து அது மகேந்திரகிரியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி. இங்க ஆந்திரால இருக்கு. அது வந்து எங்க குறிக்கணும்? கரெக்டா மும்பை ஞாபகம் வச்சுட்டேன்னா மும்பைக்கு வந்து நேரா இருக்கும் மகேந்திரகிரி. பாருங்க, மும்பை எங்க இருக்கோ அதுக்கு நேரா கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் உள்ள போட்டீங்கன்னா அங்க வந்து மகேந்திரகிரி குறிக்கலாம். நம்ம ஹார்பர் கிடையாது, அது ஒரு ஹில் ஸ்டேஷன். அது இஸ்ரோல இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர். அது
அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸு மேலேருந்து கீழே வரைக்கும் போடலாம். அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸு கொஞ்சம் பிட்பிட்டாக வரும், தொடர்ச்சியற்ற மலைகள், அது வந்து போடலாம். வித்யா சத்புரா மேலே வந்து வித்யா, அப்புறம் சத்புரா, இது வந்து டெக்கான் பிளாட்டோ. ரான் ஆஃப் கட்சுக்கு பக்கத்தில் இருக்கிறது மால்வா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. அந்த பிளாட்டோவில் ஒன்று வரும் சார். அடுத்தது வந்து ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆப் பண்ணா ரெண்டு நதிக்கு இடைப்பட்ட இடம் வந்து ஆப். தோ ஆப் பண்ணா ரெண்டு நதி, பஞ்சாப் பண்ணா அஞ்சு நதிக்கு இடைப்பட்டு வரும். கங்கை யமுனை, டெல்லி ஆக்ரா வந்து யமுனையில் இருக்கு, அதுக்கு மேலே வந்து கங்கை இருக்கு. ரெண்டும் வந்து சேரும், சேர்ந்து வந்து பங்களாதேஷில் கலக்கும். கங்கை யாரு அங்கிருந்து இங்கே வரைக்கும் போடலாம். பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரியிலேருந்து உற்பத்தி ஆகி சைனா வழியாக வந்து நமக்கு வந்து பங்களாதேஷில் வந்து கிடக்குது. அப்படி சொல்லும்போது வந்து அது பிரம்மபுத்திரா. இதுதான் வந்து இந்தியாவிலே மிக பெருசு ஹையஸ்ட் ரிவர் இன் இந்தியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மகாநதி, மகேந்திரகிரிக்கு மேலே மகாநதி வந்து நதி வந்து குறிக்கலாம் அந்த பக்கம். அதுக்கு அந்த பக்கம் வந்து நர்மதை தபதி, இந்த டிப்பில் வந்து முடியும் நர்மதை, கீழே வந்து தபதி முடியும். அது ரெண்டு மலைக்கு சென்டரில் இருக்கும். வித்யா சாத்புரா மலைக்கு தொடராக இருக்கும். கோதாவரி இந்த எட்ஜில் குறித்து அங்கேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரும். கீழே வந்து கிருஷ்ணாவும் இங்கே வரும். அது கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ரிவர் பெருசு என்னதுங்க, காவேரி வந்து கரெக்டாக இந்த எங்கே முடியுதோ இந்த மடிப்பு இருக்குங்க, அந்த மடிப்புக்கு நேராக வந்து இப்படி போடணும், அது வந்து காவேரின்னு சொல்லலாம். அடுத்தது போடுங்க. மேப்பில் கடைசி சாஃப்ட்வேரில் காஷ்மீர் சாஃப்ட்வேரில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பிளேஸ் வரும். காஷ்மீர் வந்து மேலே டிப்பில் தெரியும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அமிர்தசரஸ் இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு டாட் வச்சு காஷ்மீர்னு போட்டுடலாம். ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அடுத்தது டெல்லி குறிக்கும் போது நேபாளமும் மேலே அந்த கேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். குறிச்சோன்னா கரெக்டாக வந்து குறிக்கலாம். பிறகு நேபாளம் எங்கே இருக்கோ கரெக்டாக நேபாளத்தோட எட்ஜில் இருக்கும். மேலே அங்கே ஒரு கர்வு இருக்கும், அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு கோடு போட்டால் சென்டரில் அங்கே வரும். அதான் வந்து டெல்லி. கரெக்டாக அக்யூரேட்டாக குறிக்கணும், இந்த எட்ஜில் கரெக்டாக இருக்கணும். அதான் வந்து டெல்லின்னு சொல்கிறோம். ரயில்வேயோட கேபிட்டல் கேட்டாலும் சொல்லலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கேட்டால் சொல்லலாம், இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னாலும் சொல்லலாம். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா மும்பை ஞாபகம் வச்சுன்னா ஹைதராபாத் ஈஸியாக குறிச்சிடலாம். மும்பையிலேருந்து நேராக ஒரு கோடு இந்த இடத்த பிளேஸ் போட்டிங்கன்னா வரும். இங்கிருந்து கீழே தூத்துக்குடிக்கு போட்டோன்னா வரும் கரெக்டாக ஹைதராபாத். இப்போ மார்க் பண்ணும்போது எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு பாருங்க, இங்கே கரெக்டாக வரும். இதுக்கு நேராக ஹைதராபாத் வரும். இந்த பக்கம் வந்து மும்பை கோடு போட்டால் அந்த எட்ஜில் வந்து முடியும். ஹைதராபாத் ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் சிட்டி. எலக்ட்ரானிக் சிட்டி என்னங்க, எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் வந்து சொல்லியிருக்கேன் நான். சென்னைக்கும் மங்களூருக்கும் வந்து சென்ட்ரலில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் பிளேஸில் குறிக்கலாம். நேராக கோடி கிழிச்சிங்கன்னா கன்னியாகுமரி கிட்ட வந்துடும். சென்னை, பெங்களூர், அந்த பக்கம் வந்து மங்களூர். அதனால் வந்து குறிக்கும் போது சென்ட்ரலில் குறிங்க. அது வந்து நம்ம கோடு போட்டால் வந்து கரெக்டாக இங்கே வரும். அக்யூரேட்டாக குறிக்கணும்னா குறிக்கலாம். ஓகே, ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தரையாவது இப்போ ஏசியா மேப் நல்லா தெரியும் அப்படின்ற வாங்க, ஒருத்தர் வாங்க சீக்கிரம். ஏசியா மேப் எனக்கு நல்லா தெரியும், 30 பிளேஸ் இருக்கு, 30 பிளேஸ் தெரிஞ்சவங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்த ஒரு ப்ரைஸ் இருக்கு. பிளேஸ் காமிக்கணும், ஹைலைட் ஆகும்போது என்ன பிளேஸ்ன்னு காமிக்கணும். சீக்கிரம் வாங்க. கீழே இருக்கிறதா? ஓகே, ஏசியா மேப் பார்த்து வரோம்.
இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே ஹைலைட் காமிக்கும், பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது என்ன பிளேஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா? நீங்களும் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. ரிவைஸ். ஸ்லைடு வந்து மிஸ் ஆயிருக்கு. சரி பார்க்குறேன். இதில் இந்தியா மேப்பில் அடிக்கடி வந்து கேட்பாங்க, என்ன பிளேஸ் அது, என்ன பிளேஸுங்க இது, வேதாரண்யம். அது என்ன பிளேஸுங்க, பிளிங்க் பண்ற பிளேஸ் என்ன, சூரத். அது என்னங்க, ஹைதராபாத். என்ன பிளேஸுங்க, தண்டி. அது என்ன பிளேஸுங்க, சௌரி சௌரா. என்ன பிளேஸுங்க, ஜுனாகத். என்ன பிளேஸுங்க, காஷ்மீர். ஏன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ரிலேட்டடா இருக்கிற பிளேஸ். லாஸ்ட்ல இருக்குது என்னங்க, கன்னியாகுமரி. அது வந்து என்னது, அமிர்தசர், பஞ்சாப் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் நடந்த ஒரு பிளேஸ். அடுத்தது 1857 நடந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ். கொஸ்டின் கேட்பாங்க. இது தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவ. பையன் வந்து டவுட் கேட்பான், சார் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. நான் சொன்னேன் தமிழ் பசங்களுக்கு, வடகிழக்கு நார்த் ஈஸ்ட், தென்மேற்கு. கிழக்கு என்ன ஏரோ மார்க் கீழே போடு, மேற்கு என்ன ஏரோ மார்க் எப்படி போடணும், மேலே போடு. அதுதான் ஆன்சர். என்ன ரெண்டும் வந்து எல் ஷேப்ல வேணும். தென்மேற்கு மேற்கு நோக்கி போடணும், கிழக்கு என்ன எப்படி போடணும், கீழ் நோக்கி போடணும். எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். மேற்கு தொடர்ச்சிக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து எண்ட் ஆகும். ரெண்டுமே வந்து டாட் டெசர்ட் தான். கோஸ்டல் கடற்கரை மேலே இருக்கிற பகுதி, இங்கிருந்து இது வரைக்கும் என்ன சொல்லலாம், என்ன பிளேஸு, கொங்கன் கடற்கரை. இங்கிருந்து இது வரைக்கும் மலபார் கடற்கரை. இங்கிருந்து இந்த பக்கம் கோரமண்டல் கோஸ்ட். இங்கிருந்து இங்க வரைக்கும் வட சர்க்கார் நார்த். இதுல வந்து ஒரு பிளேஸ்ல வந்து கேட்பாங்க. ஹில்ஸ்ல பாருங்க, பாமீர் நாட்ஸ். பாமீர் முடிச்சு மேலே இந்தியாவுக்கு மேலே போடணும். ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அது கீழே வந்து காரகோரம், அது கீழே வந்து லடாக், கைலாஷ் மலைத்தொடர், ஆரவல்லி, வித்யாசத்புரா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, எவரெஸ்ட், கேட்டோ, அந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, போடலாம். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படி கேட்டேன்னா அந்த ஏரியா வந்து மார்க் பண்ணலாம். பிளைன்ஸ்ல கேட்பாங்க, கங்கை சமவெளி இங்கிருந்து இது வரைக்கும், ஏன்னா கங்கை இங்கிருந்து வருது ஃபுல்லா. அப்போ அதனுடைய பிளைன் கேஞ்சட்டிக் பிளைன் வந்து ஃபுல்லா போடலாம். இது வந்து என்னது, தாட் டெசர்ட், அதனால வந்து அது மண்ணில் போடலாம். ரிவர்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெயின்ஃபால் மழை பெய்யறது, இந்த பக்கம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், இந்த பக்கம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஒரு பிளேஸ் கேட்பாங்க, ஓல்டுலேயே ஹையஸ்ட் அதிகமாக மழை பெய்யும் பதி என்ன பிளேஸ், சிரபுஞ்சி, மவுசின்ராம் சொல்லணும். இங்க இருக்கு. ஸ்டேட் வந்து மேகாலயா, மேகா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால தான் அந்த ஸ்டேட் வந்து ஞாபகம் வந்து ஹையஸ்ட். அதுக்கு ஆப்போசிட் வந்து லோயஸ்ட். ஹையஸ்டுக்கு ஆப்போசிட் லோயஸ்ட். பிலோ 50 50 சென்டிமீட்டர் கீழே, இது வந்து 400 சென்டிமீட்டருக்கு மேலே, இது வந்து 800 சென்டிமீட்டருக்கு மேலேன்னு சொல்லும். மண்ணு இந்த பக்கம் மகாராஷ்டிரா, இந்தியாவின் மான்செஸ்டர். என்ன மண் இருக்கு, காட்டன் வந்து
இருக்கு, கரிசல் மண். இந்த பக்கம் வண்டல் மண், அலுவியா சாயில். இது வந்து டெசர்ட் சாயில், மேலே ஹில், மலை மண் அப்படின்னு சொன்னா நேபாளத்துக்கு நேராக போட்டு மேலே வந்து ஷேட் பண்ணி எழுதணும். வெஜிடேஷனில் மலை மண்ணும் மலைக்காடும் ஒன்று. அதே மாதிரி பாலைவனம் மணலும் பாலைவன தாவரங்களும் ஒன்று. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சுந்தரபன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெல் அப்படின்னு கேட்டால் 2 வண்டல் மண் பகுதியும் எழுதலாம். கோதுமை என்ன பஞ்சாப்லேருந்து இங்கே ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கு, டெசர்ட் இருக்குது, விட்டுட்டு வந்து மிச்ச பிளேஸ் எல்லாம் போடலாம். கரும்பு கேஞ்சட்டி பிளேனில் அதிகமாக இருக்கு, மைசூர் மாண்டியா பகுதியில் அதிகமாக இருக்கு. காட்டனும் ஜூட்டும், ஜூட் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக போடலாம், காட்டன் வந்து பிளாக் சாயிலில் போடலாம். ஹார்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவேண்டமும் இருக்கு. பீடபூமி இதில் ஒன்று கேட்பாங்க, பிளாட்டியோ. டெக்கான் பிளாட்டியோ விந்திய சத்புரா ரேஞ்சு கீழே, இந்த பக்கம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ், அதுக்கு சென்ட்ரல் இருக்கிறது டெக்கான் பிளாட்டியோ. கரெக்டாக இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மேலே வந்து சோட்டா நாக்பூர், இங்கு ரான் ஆஃப் கட்சிக்கு இந்த பக்கம் வந்து மால்வா பிளாட், மால்வா பீடபூமி. என்ன வெயில் பாரு, மும்பை ஹை, மும்பையிலேருந்து பக்கத்தில் மும்பை ஹைன்னு குறிக்கணும். நிலக்கரி நெய்வேலி இந்த பகுதியில் முக்கியமானது. இங்கு சோட்டா நாக்பூரில் தான் மிச்சம் எல்லா பிளேஸும் இருக்கு. பொக்காரோ, பிலாய் அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். அயன் சேலம், இந்த இங்கே பார்டரில் இதுக்கு நேராக வந்து பெங்களூருக்கு நேராக கீழே இருக்கும் சேலம். எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் 1 மார்க், ஒரு பேஜ் முழுசும் எழுதணும். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேன். 14 கொஸ்டினும் ஒரு பேஜில் அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் மேட்சிங், ஒரு பேஜ், ஒரு 5, அடுத்த 5, ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டு எழுதுங்க. 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 4 கொஸ்டின் ஆகுது புக் பேக்கில் இல்லாமல் இன்டீரியராக கேட்பாங்க. தயார் பண்ணணும். எப்படி அதை வந்து தயார் பண்ணது அப்படின்னா, போன் லெட்டரில் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இயர், பிளேஸ், பர்சன், இந்த 3 நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாகிரபியில் வந்து பிளேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக, போன வருஷமே கேட்டிருக்காங்க, கேட்டு சென்டம் அதிகமாக வந்திருக்கு, அதில் இந்த வருஷமும் கண்டிப்பாக கேட்பாங்க, அப்பயும் சென்டம் எடுக்கலாம். 2 மார்க்கில் மினிமம் 2 பாயிண்ட், 1 2 பாயிண்ட் தான் இருக்கும். எப்படியா போட்ட கொஸ்டினுக்கும் 2 பாயிண்ட் எழுதலாம், அதிகபட்சம் 4 எழுதலாம். சிலதுக்கு 6, 7 எல்லாம் இருக்கும். அப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பாயிண்ட் அவுட் போட்டு எழுதுங்க எல்லாமே. 5 மார்க்கில் 5 மார்க் எப்பயுமே என்ன பண்ணணும்னா சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும். இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், 5 மார்க்ஸுக்கு 5 பாயிண்ட் கேட்பாங்க. 5 மார்க் பாயிண்ட்ஸ் அவள் தானா அப்படின்னா கிடையாது. காடுகள், ஃபாரஸ்ட்னு கேட்டால் 11 பாயிண்ட்ஸ் இருக்கு, 11 பாயிண்ட்ஸ் எழுதணும். சிலதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் கொடுக்கணும். மினிமம் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். டைம் லைனு யாருன்னா ஒருத்தர் வாங்க. டைம் லைனு எக்ஸாமில் வந்து இதான் கேட்பாங்க. 85லேருந்து 15 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 1920 வரைக்கும், 20லேருந்து 40, 30லேருந்து 50. நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸு சென்டம் எடுக்கிறாங்க. இந்த 7 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? கவனிச்சுக்கோங்க, இந்த 7 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த 50 வருஷத்தில் என்ன 20 இயரில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதுக்கு ஆன்சர் 1907 யார் சொல்றீங்க? வா, அடுத்து வாங்க. 1905 partition of Bengal.
1914 First World War started. 1920 non-cooperation movement. 1927 arrival of Simon Commission. Formation. 1913 First Round Table Conference. 1939 Second World War started. 1947 India got independence. இருங்க, ஒரு பாட்டு தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பாட்டு இருக்கு. இவ்வளவு தான் சொல்லியிருக்கேன், இவ்வளவு தெரிஞ்சா போதும். இதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் 5 எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 5 சொன்னாங்க. என்ன கொஸ்டின்? 5 என்னது? பெங்கால். தமிழ்ல சொல்லுவோம் வங்காளம். நான் சொன்னேன் தமிழ் பசங்களுக்கு வா இங் கா லா இம் வங்காளம். எவ்வளவு? 5. அதான் 5 ஆன்சர். சில பேர் சார் 6 வந்து என்ன பண்ணுது? மு இஸ் லி இம் லி இக். எவ்வளவு? 6. முஸ்லீம் லீக்கான 6. சார் 7 வந்தா சு ரா இத் ஸ்பேஸ் பி லவ் பிளவு. எவ்வளவு? 7. எப்படி கேட்டாலும் ஒரு க்ளூ வச்சுக்கிட்டேன்னா ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணலாம். சரி, 5 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ரீயூனியன் ஆஃப் பெங்கால் எப்ப? யார் சொல்றீங்க? இதுக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கு, ஸ்டார்டிங் எண்டிங். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆச்சுன்னா அது பார்ட்டிஷன் இல்லாம திரும்ப ரீயூனியன் ஆகுது. 1911 cancellation of Bengal partition. 1918 end of First World War. Ending. 1922 Chowri Chowra incident or withdraw of non-cooperation movement. 20 வந்து நான் கோஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 22 நான் கோஆபரேஷன் எண்ட் ஆகுது. எல்லாமே இது ஸ்டார்டிங் எண்டிங் தான். பெங்கால் பார்ட்டிஷன் ஸ்டார்டட், எண்டட் வந்து 11. 14 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு. 20 நான் கோஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு. 27க்கு 28 arrival of Simon Commission. ஃபார்மேஷன் வந்து 27, அரைவல் எப்பது? 28. சைமன் கமிஷன் வந்து வருகை. 1930 first round table conference, 1931 second round table conference, 1932 third round table conference. பையன் கேட்குறான் சார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கேட்குறான் எல்லாம் பையன். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 2 3 இருக்கு. எடுத்தவொடனே பையன் 31 போடுறான். 2 3 போட்டால் 3 மார்க் போச்சு. சார் ஒரு எதனா ஒரு க்ளூ கொடுங்கன்னு கேட்குறான். ஏய், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடு எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருந்தால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால 30 போடு. மொத்தம் எவ்வளோ நடந்துச்சு? 3 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3, அதனால 3 0. அதுதான் ஃபர்ஸ்ட். அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது செகண்டு, அடுத்தது தேர்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 1945 end of second world war. 39 வந்து ஸ்டார்டிங் செகண்ட் வேர்ல்ட் வார், எண்டிங் எவ்வளவு? 45. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருக்கு வந்து 4 இயர்ஸ் கேப்பு, செகண்ட் இயருக்கு வந்து 6 இயர்ஸ் கேப்பு. Then 1950 India became republic. இந்தியா வந்து விடுதலை 47, இந்தியா வந்து சுதந்திரம் ரிபப்ளிக் வந்து 1850. ஓகே, அப்ப இதுல வந்து 5 மார்க் நீ கேட்கலாம். சார் இது கேட்ட எப்படி சார் 5 மார்க் வந்துடும் அப்படின்னா, இப்போ 1930 50 எடுத்துக்கோங்க. எப்படி சார் 5 இருக்குன்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1 2 3 3 வந்துருச்சா? இதுல 2 இதுல 2 மொத்தம் 7 வந்துருச்சு. இது எடுத்துக்கோங்க. 20 40, 20க்கு வந்து 2, இது 2 வந்துருச்சு. இங்க 2 இங்க 2 இங்க 2 மொத்தம் 8 வந்துருச்சு. 1900 20 வரைக்கும் 1900 இங்க வந்து 2 இங்க 2 இங்க 2 மொத்தம் 6 வந்துருச்சு. இப்போ எது கேட்டாலுமே வந்து எழுதலாம். இந்த 7 மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். எப்படி எழுதலாம்? டைம் ஸ்கேல் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. 10 இயர்ஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸ்கேல் மாதிரி தான் 5ஆக டிவைட் பண்ணிக்கணும். சென்டரில் வந்து 4 கோடு பண்ணணும், ஏரம் மார்க் பண்ணணும், முக்கியமாக இயர் எழுதணும், அதுக்கு பின்னே எக்ஸ்பிளைன் பண்ணணும், மேலே டைட்டில் எழுதணும்.
என்ன இயருக்கு வந்து அது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் 14 மார்க்கு எவ்வளோ நிமிஷத்தில் எழுதணும்? 10 மினிட்ஸில் எழுதணும். உங்களுக்கு 9 o'clock ஸ்டார்ட் ஆகும், 9:30 9:40 வரைக்கும். மேட்சிங்கு 10 கொஸ்டின் இருக்கு, 10 நிமிஷம். 2 மார்க்கு 10 கொஸ்டின் எழுதணும், 20 மார்க்கு, 30 மினிட்ஸ் டைம். டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் 4 எழுதணும், 8 மார்க், 15 மினிட்ஸ் டைம். தலைப்பு வினா கேப்ஷன் 2 எழுதணும், 8 மார்க்ஸ், 10 மினிட்ஸ். இல்லை பிக் கொஸ்டின் 4 எழுதணும், 20 மார்க்கு, 40 மினிட்ஸ். 1 வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும். 10 மினிட்ஸ்னா ஒரு பேஜ் வந்து மினிமம் 5 மார்க்கு. அப்போ மினிமம் வந்து 2 பேஜஸ் எழுதணும். மேக்ஸிமம் வந்து 3-4 பேஜஸ் வரைக்கும் எழுதலாம். டைம்ல இருந்து 5 மினிட்ஸ். மேப் வந்து 5 மார்க்கு, அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க்கு, ஜாகிரபியில் வந்து 10 மார்க்ஸ். டோட்டலில் வந்து 100 மார்க்ஸு. 135 மினிட்ஸ் ஆகுது. 135னா 2 hours 15 மினிட்ஸு. இன்னும் 15 மினிட்ஸ் வந்து உங்கள் லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் பண்ணி எடுக்கலாம். ஓகே, 100க்கு 100 எடுக்க வாழ்த்துக்கள். கொடுக்குறது அடுத்தது போடுங்க சார். அடுத்தது போடுங்க. அடுத்தது பிரசன்டேஷன். பப்ளிக்ல பையன் இப்படியெல்லாம் எழுதியிருக்கான். கலர் எல்லாம் கொடுத்து, நீங்க எல்லாம் அதெல்லாம் கலர்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கலர் இல்லைன்னா கூட மார்க் இருக்கு. இப்படியெல்லாம் எழுதியிருக்கான். ஜாகிரபியில் ஒரு 10 மார்க்கு பார்த்துக்கோங்க. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இப்படியெல்லாம் எழுதியிருக்கான். இப்படி எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்க கலர் இல்லாம பென்சில்ல பேனால் எழுதினா கூட மார்க் இருக்கும். சார் நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட் சார். எங்கெங்க இருக்கோ அதை டாட் வைக்கணும். டாட் வச்சு வந்து எழுதணும். 1 மார்க் சொல்ற பாரு. கொஸ்டின் நம்பர் மட்டும் மார்ஜினுக்கு அந்த பக்கம் இருக்கணும். ஆப்ஷன் எழுதணும். 14ம் ஒரே பேஜில் எழுதணும். அதோட மார்க் வந்து இந்த பக்கம் போடுவாங்க. அதனால வந்து கரெக்டாக எழுதுங்க. எஸ் சார். மேட்சிங்கு ஒரு பேஜ் 5 ஸ்பிளிட் பண்ணுங்க. 1-2 கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. சென்டரில் ஒரு கோட் போடுங்க. போட்டு 5 ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்கு. ஒரு பேஜுக்கு 2 மார்க் 2 மட்டும் எழுதுங்க. அதுக்கு மேலே எழுதக்கூடாது. பாயிண்ட் போடுங்க. பாருங்க, பாயிண்ட் போட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. 2 தான் எழுதணும் ஒரு பக்கத்துக்கு. 5 மார்க் 2 தான். என்ன இருந்தாலும் 2 தான். கீழே வந்து இடம் வந்தால் விட்டுடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வேற ஒருத்தன் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கான். போடலாம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், போட்டு வந்து எழுதலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 2 மார்க் 2 மட்டும் எழுதுங்க ஒரு பேஜுக்கு. கேப்ஷன் வந்தா 2 ஒரு பேஜில் எழுதுங்க. கேப்ஷன் வந்து 2 வந்து ஒரே பேஜில். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 5 மார்க் சொல்லியிருக்கேன். 2 பேஜஸ், மேக்ஸிமம் வந்து 4 பேஜஸ். பாயிண்ட் தான் முக்கியம். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் கூட எழுதலாம். ஆனால் சப்ஹெட்டிங் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஹெட்டிங் கொடுக்கலாம். ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கலர் வந்து பிளாக் கலர்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு முன்னால் வந்து இது இல்லைன்னா கூட சப்ஹெட்டிங் போட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் 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 பாருங்க, டைம் லைன் 1 பேஜ் கரெக்டாக 30 சென்டிமீட்டருக்கு அப்படியே போடுங்க. பாருங்க, ஏரோ மார்க் போட்டு கரெக்டாக எழுதுங்க. சார் எவ்வளோ எழுதலாம்? 5 தான் எழுதணுமா? எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். பாருங்க எவ்வளோ எழுதிருக்காங்க. 5, 6, 7 கூட எழுதலாம். கரெக்டாக எழுதுங்க. மேப்பில் 10 தான் எழுதணுமா? எக்ஸ்ட்ரா கூட 2 எழுதுங்க. 2 தப்பான கூட ஃபுல் 10 மார்க் வரும். டிஃபரன்சியேஷன் ஒரு பக்கத்துக்கு 1, ஒரு வேறுபாடு ஒரு பக்கத்துக்கு 1 போடணும். சார் இதெல்லாம் டயக்ராமா? சார் மேப்ல இப்ப காட்டன் க்ரோயிங் ஏரியாஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டு அது என்ன ஏரியான்னு பிளேஸ் நேம் எழுதணுமாங்க சார்? இப்ப க்ரோயிங் ஏரியாஸ், ரெயின் ஃபாலிங் ரீஜியன், அதுக்கெல்லாம் அந்த பிளேஸ் இப்ப உத்தரப்பிரதேஷ்னா உத்தரப்பிரதேஷ்னு எழுதணுமாங்க சார்? அது என்ன
என்னன்னு அங்கேயே எழுதுங்க. எதான் ஏரியாவை கேட்டாலும், வீட் கேட்டாலும் சரி, பேடி கேட்டாலும், ஜூட் கேட்டாலும் அந்த ஏரியாவை ஷேட் பண்ணி பிளேஸ் எல்லாம் எழுத தேவையில்லை. இப்போ வீட் கேட்டாங்க, கோதுமை கேட்குறாங்க, பஞ்சாப்னு எழுத தேவையில்லை. அந்த இடத்துல ஷேட் பண்ணி இது வந்து கோதுமை விளைவிடம், க்ரோவிங் ஆஃப் வீட் அப்படின்னு எழுதினா போதும். எதுக்கு பிளேஸ் எழுதணும்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே ஒன்று எழுது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லியோ மும்பையோ கொல்கத்தான்னு எழுதலாம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கேட்குறாங்கன்னா அதுக்கு அந்த ஏர்போர்ட்டோட நேம் எழுதணுமாங்க சார்? ஆமாம் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு சென்னை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை ஆல்ரெடி ஒன்று கேட்டிருப்பாங்க, எதுக்கு ரயில்வேக்கோ அதுக்கும் கேட்டிருப்பாங்க, இல்லை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஒரே பிளேஸ் 2-3 இடத்துல வரும். அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சென்னைன்னு போட்டு 3 வாட்டி எழுதணும். அந்த ஏர்போர்ட்டுக்கு தனியாக இப்போ அண்ணா ஏர்போர்ட்னா அதுக்குன்னு நேம் அது மாதிரிலாம் எதுவும் மென்ஷன்? ஏர்போர்ட்டோட நேம் எழுத தேவையில்லை. சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சென்னை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஓகே. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியானா அது ஒன்று சார். அப்புறம் ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா, ஹையஸ்ட் பீக் இன் நார்த் இந்தியா, ஹையஸ்ட் பீக் இன் ஹிமாலயாஸ், எவரெஸ்ட். highest peak in the world என்னது எவரெஸ்ட். highest peak in India, இந்தியாவில் பெருசு என்னது K2 காட்வின் ஆசின். highest peak in Western Ghats, மேற்கு தொடர்ச்சி மலையில உயரமான மலை என்ன மலை இது? ஆனைமலை. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ் என்னது? மகேந்திரகிரி. டிஃபரன்சியேஷன்ல எழுதிக்கலாம். நார்த் இந்தியால பெருசு, இந்தியால பெருசுன்னா என்னது? K2 தான். சவுத் இந்தியால பெருசுன்னா என்னது? ஆனை. ஓகே இருமா.